இது மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜ் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாய் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேகர் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியம் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே புதிய ஏற்பாட்டிலே லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 13வது வசனம் வரை நான் வாசிக்க போகிறேன். எடுத்தவர்கள் நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம் பிரியமானவர்களே, அருமையாக இந்த அற்புதத்தை தேவன் அந்த நாட்களிலே செய்திருக்கின்றார். அதைத்தான் இங்கே நான் வாசித்தேன். லூக்கா அதிகாரத்திலே சொல்லப்பட்ட விதமாக இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து போய்கொண்டிருக்கின்றார். 18 வருஷமாய் யோசித்து பாருங்கள். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 18 வருஷமாய் அவள் நிமிரக்கூடாதபடி இருந்தாளாம். அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அங்கே பார்க்கின்றோம், ஆவிகள் அங்கே ஒரு மனுஷனிடத்திலே வரும்போது ஒன்று நல்ல ஆவியாக இருக்கும் அல்லது கெட்ட ஆவியாக இருக்கும். இந்த ஆவியை பார்க்கின்றோம், அது பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவியா. அதனாலே அந்த பெண்மணி நிமிர முடியாமல் அங்கே கூனி கொண்டிருந்தாளாம். ஒரு விசை யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்திலே பயணப்பட்டு போகின்றோம். ஒரு பிரயாணத்தின் போது நிறைய ஜனத்தொகையான இடத்துக்குள்ளே நாங்கள் பிரயாணப்படும் போது இப்பொழுது கூனி கொண்டு இருக்கின்றோம். ஒரு நிமிடம் 2 நிமிஷம் எங்களாலே எப்படி கூனி கொண்டு இருக்க முடியும்? 18 வருஷமாக ஒரு பெண் அங்கே கூனி கொண்டு நிமிர முடியாமல் இருந்தாளாம். அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அதை இயேசு கிறிஸ்து அங்கே அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். அவளை கண்டு அவர் தம்மிடத்திலே அவளை அழைத்தாளாம். அவளை தம்மிடத்திலே அழைத்தாராம். அதிலே இருந்து விடுதலையாக்கும்படியாய் அவர் அங்கே கட்டளையிடுகிறார். அங்கே கரங்களை வைத்து சொல்லுகிறார், நீ நிமிர்ந்து நட என்று சொல்லி அதன் பிரகாரமாய் அவள் அங்கே நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். இன்றைக்கும் நீங்கள் என்ன காரியத்தினாலே அங்கே தலை குனிந்து நிமிர முடியாமல் இருக்கிறீர்களோ பிரியமானவர்களே, தேவன் அந்த காரியத்திலே கை வைக்க விரும்புகின்றார். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை இன்றைக்கு பலப்படுத்தும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கின்றார். செய்ய வேண்டியது ஒன்றே மாத்திரம்தான். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக 18 வருஷமாய் அங்கே நிமிர முடியாத கூனியை தேவன் தொட்டு சுகப்படுத்தி நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஏன் அவர் செய்ய மாட்டார்? அவர் சொல்லுகிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கின்றாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம். அவள் அங்கே பார்க்கின்றோம், சுகம் பெற்ற பின்பு தேவனை மகிமைப்படுத்தினாளாம். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை விட்டு அங்கே வெளியே போன போது அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று பார்க்கின்றோம். தேவனுக்கு அது லேசான காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எங்கே தலை குனிந்து இருக்கிறீர்களோ, எங்கே அங்கே தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, உங்களாலே நிமிர முடியாத ஒரு சுமையொன்று அங்கே உங்கள் மேலே சுமத்தப்பட்டு இருக்கின்றதோ, அதிலே இருந்து நீங்கள் வெளிவருவதற்காக தேவன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் தேவனிடத்திலே அந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்க போகின்றீர்கள். அதற்கு பிற்பாடு நீங்கள் அவரை மகிமைப்படுத்த போகின்றீர்கள். அதே போல அங்க சங்கீதம் 38:6 சொல்லுகிறது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அங்கே பிடித்து கொண்டது நிமித்தம் அங்கே தாவீது பாடுகிறான், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு பலவீனம் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? துக்கத்தோடு தான் அங்கே திரிய முடியும். அந்த பலவீனத்தை எடுத்து போடுகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிரியமானவர்களே, ஒரு விசை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை நான் அறிய மாட்டேன். நான் எங்கேயோ ஒரு இடத்திலே இருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் தேவன் பக்கமாய் உங்களை திருப்பிக் கொள்ளும் போது அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலே இருந்து தேவன் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்றார். நீங்கள் துக்கத்தோட திரிய தேவையில்லை. சங்கீதக்காரன் பாடியது போல நீங்கள்
பாட தேவையில்லை. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் என்னை சுகமாக்கினார், இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலே இருந்து என்னை விடுதலை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். என்ன உங்களை துக்கப்படுத்துகிறது என்று யோசித்து பாருங்கள். என்ன உங்களை பலவீனப்படுத்துகிறது? என்ன உங்களை நிமிர முடியாமல் உங்கள் முதுகின் மேலே ஒரு சுமை வைக்கப்பட்டிருக்கின்றது என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அதை இறக்கி வைக்க போகிறீர்கள். அங்கே பார்க்கின்றோம், ஒரு மனிதன் மூட்டையை சுமந்த வண்ணமாக அவன் அங்கே வழியோரம் நடந்து போய் கொண்டிருந்தானாம். அந்த ஊரிலே அந்த வண்டிலோடு வந்த ஒரு மனுஷன் கேட்டானாம், இவ்வளவு சுமையோட இந்த வயசான நேரத்திலே நீ நடந்து போய் கொண்டிருக்கிறாயே, என்னுடைய வண்டியிலே நீ ஏறிக்கொள் என்று சொன்ன போது அந்த சுமையோடு அந்த மனுஷன் ஏறிக்கொண்டானாம். அந்த சுமையை தன் மேலே வைத்து கொண்டுதான் அங்கே உட்கார்ந்திருந்தானாம். அவன் கேட்டானாம், ஏன் நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாயன்? இல்லை, நீ என்னை மாத்திரம்தான் ஏற சொன்னாய், அதுதான் என்னுடைய சுமையை நான் அங்கே இறக்கி வைக்கவில்லை என்று சொன்னானாம். அப்பொழுது அவன் திரித்து விட்டு சொன்னானாம், இல்லை, நீ அதையும் இறக்கி வைக்கலாம். காரணம், உன்னோடு சேர்த்து இந்த சுமையும் எனக்கு ஒரே பாரம்தான், அதனால நீ அதை சுமக்க தேவையில்லை, இதிலே இறக்கி வை, ரெண்டையும் நான் சுமக்க மாட்டேன், அது தானாக அந்த வண்டில் சுமக்கிறது என்று சொன்னானாம். யோசித்து பாருங்க, சில வேளைகளிலே அந்த மனிதன் மாதிரி தான் நாங்கள் யோசிக்கின்றோம். எனக்கு மாத்திரம்தான் தேவன் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், நான் மாத்திரம்தான் அங்கே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சிலர் நாங்கள் மாத்திரம்தான் அங்கே விடுதலையாக்கி கொள்ளுகின்றோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சுமைகள் யாவையும் நாங்கள் அங்கே இறக்கி வைக்க மனசில்லாதவர்களாய் இருக்கின்றோம். சிலர் ஆலயத்துக்கு போவார்கள், அங்கே தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய பிரச்சனைகளோடு போவார்கள், வேதனையோடு போவார்கள். அங்கே ஆராதனை நடக்கும் போது, அங்கே வர்ஷிப் நடக்கும் போது, பாடல்கள் பாடும் போது, தேவ ஊழியர்கள் அங்கே செய்தியை கொடுக்கும் போது அதை உற்சாகமாய் கேட்பார்கள், கரங்களை தட்டுவார்கள், காணிக்கையை போடுவார்கள், தங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்காக ஜெபிப்பார்கள். திரும்பவும் மறுபடியுமாய் வீட்டுக்கு போகும்போது அந்த சுமைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டுதான் போவார்கள். ஆம் பிரியமானவர்களை, தேவன் அப்படி எங்களை அழைக்கவில்லை. அந்த நிமிரக்கூடாத கூனியை தேவன் சுகப்படுத்தினார் அல்லவா? 18 வருஷமாய் நிமிரக்கூடாமல் இருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் விடுதலை பண்ணினார் அல்லவா? இன்றைக்கும் நீங்கள் அந்த சுமைகளை இறக்கி வையுங்கள். அந்த முதுகு மேலே வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு பாரத்தோடு இருக்க தேவையில்லை. யாரோ ஒருவர் நீங்கள் இன்றைக்கு அந்த வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலம் பூரணமாய் விளங்காதா என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இறக்கி வைக்காத வரைக்கும் தேவன் அதிலே கிரியை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வீடு தேடி வந்து இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்காவிட்டால் அவர் இதிலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. அவளை அங்கே கண்டு தேவன் அழைத்து அவளுக்கு விடுதலையை கொடுக்கிறாள். அப்பொழுது அவள் நிமிர்ந்தாளாம், தேவனை மகிமைப்படுத்தினாளாம். நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், என் மேலே உள்ள இந்த சுமையை நான் இறக்கி வைக்கப் போகிறேன். இது என்னுடையது இல்லை அப்பா, நீர் என்னை அழைத்தீரே, இந்த சுமையும் உம்முடையது தான் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்திலே அங்கே இறக்கி வையுங்கள். ஆலயங்களுக்கு போகும்போது, ஆராதிக்கும் போது அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை வேடிக்கை பார்க்கிறதும் மற்றவருடைய அலுவல்கள் நீங்கள் சிக்கிக் கொள்ளுகிறதும் நல்லதல்ல. பிரியமானவர்களே, அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஆலயத்திலே நீங்கள் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்களுடைய அலுவல்களே நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்திலே தான் தேவன் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். அங்கே சிலர் ஆலயத்திற்கு போய் மற்றவர்களுடைய விஷயங்களே தலையிடுகிறது, மற்றவர்களுடைய அலுவல்களிலே சிக்கிக் கொள்ளுகிறது, மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்க்க போய் மற்றவர்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை திணித்துக் கொள்ளுகிறது. இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நிமிர முடியாத இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வைத்து நீங்கள் விடுதலையாக பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், நீ சுகப்பட்ட பின்பு மற்றவர்களை போய் நீ குணப்படுத்த என்று சொல்லுகிறார். நான் சுகப்படாமல் இருந்து, நான் குணப்படாமல் இருந்து, நான் ஒரு பாவக்கட்டிலே இருந்து விடுதலையாகாமல் இருந்து எப்படி இன்னொரு மனுஷரை என்னாலே விடுதலையாக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அதனாலே தேவன் இன்றைக்கு பேசுகிற காரியம், அந்த நிமிர முடியாத கூனிக்குள்ளே இருந்த பலவீனப்படுத்தின ஆவியை தேவன் கடிந்து அப்புறப்படுத்தி அவளுக்கு சுகத்தை கொடுத்தாராம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனைத்தான் இன்றைக்கும் நாங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், பலவீன
பலவீனப்படுத்துகிறது சாத்தானின் கிரியையா இருக்கிறது. எங்களுக்குள்ளே கொண்டு வருகிற பலவீனங்கள் அது சாத்தானின் கிரியையா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பலவீனத்தை தேவன் கடிந்து அப்புறப்படுத்தின போது அவள் நிமிர்ந்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் உங்களை என்ன பலவீனப்படுத்துகிறது என்று ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் என்று சொல்லலாம், 30 வருடங்கள் என்று சொல்லலாம், ஏன் 1 வருடம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். இன்னும் உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை இல்லை, இன்னும் என்னாலே நிமிர முடியவில்லை என்று இருப்பீர்களானால் அது யாருடைய குற்றமும் அல்ல பிரியமானவர்களே. அதற்கு காரணம் நீங்கள் தான். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். மறுபடியுமாய் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போகிற ஆலயத்திலே உண்மையும் உத்தமமாய் இருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே உண்மையாய் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கண்டு நீங்கள் ஓடி போக வேண்டாம். இந்த சபையிலே எனக்கு இப்படி நடக்கிறது, அந்த சபையிலே எனக்கு இப்படி நடக்கிறது என்று ஒவ்வொரு சபையாக நாங்கள் குறைபிடித்துக் கொண்டு சுற்றி திரிந்தோமானால் கடைசியிலே எங்களுடைய ஆத்துமா அங்கே செயலற்று போய்விடும். ஆத்துமா அங்கே விடுபட்டு போய்விடும். அது பட்டினியினாலும் பசியினாலும் அங்கே வாடி போய்விடும். பிரியமானவர்களே, சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எவ்வளவோ தொலைக்காட்சிகள் வரலாம், எவ்வளவோ பாடல்களை நீங்கள் இன்டர்நெட்டிலே கேட்கலாம், எவ்வளவோ செய்திகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆனாலும் சபை என்பது இந்த நாட்களிலே ஒரு முக்கியமாக இருக்கிறது. அது ஒரு அங்கத்தினராய் நாங்கள் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருகின்றார். என்ன காரியத்தினாலும் நீங்கள் சபையை விட்டு தூரமாக அங்கே இருக்கிறீர்களோ ஒரு சபையிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் போதவரோடு நீங்கள் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய தரிசனம் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஒரு நாள் வரும், தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமானவர்களே, நாங்கள் ஓடப்பட்டு அங்கேயும் இங்கேயும் என்று இடறப்பட்டு திரிகிறதுனாலே எங்களுடைய குடும்பங்கள் அங்கே சின்ன பண்ணமாக்கப்படுகிறது. கணவன் ஒரு பக்கமும், மனைவி ஒரு பக்கமும், பிள்ளைகள் ஒரு பக்கமுமாய் அங்கே சின்ன பின்னமாக்கப்படுகிறார்கள். சபை என்பது ஒரு பாதுகாப்பு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள் தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே இருக்கும் போது நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதே போலத்தான் அங்கே நிமிர முடியாமல் இருந்த கூனியை ஒரு நாள் வந்தது. அந்த 18 வருஷமும் கண்ணிலே காணாதபடி அவள் அங்கே மறைந்து வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்து அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து சுகம் கொடுத்தாராம். யோசித்து பாருங்க. அதே போல இன்றைக்கும் நீங்கள் ஒரு சபையில இருக்கலாம். என்னை போதகர் அடையாளம் காணவில்லையே, என்னை விசுவாசிகள் என்னை அடையாளம் காணவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு காணுவார், ஒரு நாள் காணுவார். அவர் உங்களை அழைப்பார், உங்களை தொடுவார், சுகப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள். அதுவரைக்கும் தேவனுடைய பலத்த கரத்துக்களை நீங்கள் அடங்கி இருங்கள். யாரோடும் நாங்கள் யாரையும் பகை பாராட்டி ஒன்றையும் நாங்கள் சாதிக்க போறது இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே பகையோடு இருந்து நாங்கள் அங்கே பிரவேசிக்க முடியாது. ஒருவரோடு கூட நாங்கள் அங்கே பகையா இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார், நிமிர பண்ணுவார், விடுதலையாக்குவார். இன்றைக்கும் என்னோடு இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். கண்களை மூடுங்க. அருமையாக எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நிமிர முடியாத அந்த 18 வருஷமாயிருந்த கூனிக்கு நீர் நிமிரக்கூடிய அந்த பலவீனப்படுத்த ஆவியை எடுத்து போட்டு நிமிர பண்ணின தேவாதி தேவனே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஆண்டவரே, எனக்கு ஒன்றிலையும் ஒரு விடிவில்லையே என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, சபை கூடுதலை இந்த பிள்ளைகள் விட்டு விடாதபடிக்கு ஆராதனைக்கு போகவும் ஒரு ஐக்கியத்தோடு அந்த இடத்திலே ஆராதிக்கவும் உதவி செய்யுங்கப்பா. நீர் வரும் வரைக்கும் இந்த பிள்ளைகள் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. என்ன காரியங்களினாலே அந்த பிள்ளைகள் நிமிர முடியாமல் இருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே நீர் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவரே, இந்த நாளிலே நீர் ஒரு அபிஷேகத்தை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் கிடைத்த போது அந்த நிமிர முடியாத கூனி உம்மை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோமே. அப்படியா இந்த பிள்ளைகள் ஆலயத்துக்கு போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய கரமும், உம்முடைய அபிஷேகமும் தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகின்றேன். தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதலாம். உங்கள் காணிக்கைகளினாலே நீங்கள் எங்களை தாங்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.